ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த நல்லதொரு விடியலில், காலை விடியலில் நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். ஆம் செல்லமே, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையோடு நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த நல்லதொரு காலை விடியலில் உனக்காக ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான அடையாளம், உனக்கான மரியாதை, உனக்கான செல்வம், இது எல்லாமே உன்னுடைய மதிப்பை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. யோசிச்சு பாரு என் செல்லமே. சில நேரத்தில் உனக்குள் ஒரு மதிப்பு இல்லை என்றால், நீ எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளவு கடினமான உழைத்தாலும் சரி, இந்த மக்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே மனிதனாக மதிக்கவே மாட்டார்கள். உன்னுடைய பேச்சை காது கொடுத்தும் கேட்க மாட்டார்கள். ஆனால் அதே இடத்தில் யாருக்கு அந்த மதிப்பு இருக்கிறதோ அவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அவர்கள் எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவர்கள் சும்மா வந்து நின்னாலே சுற்றி இருக்கிறவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். இதை நீ எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா என் செல்லமே? அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் தன் குணங்களை அடையாளம் கண்டு அதை மேம்படுத்தும் போதுதான் அவன் அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறான். அதனால் மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும், உனது பேச்சை கேட்க வேண்டும், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் முதலில் உன் மதிப்பை நீதான் கூட்டிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் குறைவாக பேசு. குறைவாக பேசுவதால் இந்த உலகத்தில் பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் நிதானமாக யோசித்து பேசுகிறவர்கள் ரொம்பவும் குறைவுதான். பேசுவது பலவீனம் இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம். எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திற்கும் பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் பேச்ச கொஞ்ச நாளில் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் எப்போ ஒருவன் அமைதியாக இருந்து தேவைப்படும் போது மட்டும் பேசுகிறானோ அவன் வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். ஆகவே அறிவாளியானவன் எப்பொழுதும் சரியான நேரத்தில் தான் பேசுவான். சில நேரங்களில் மௌனத்தின் மூலம் தன் மதிப்பை கூட்டிக் கொள்வான். நீ குறைவாக பேசும்போது மர்மமான சக்தி வாய்ந்த தோற்றம் உனக்கு கிடைக்கும். நீ ஒரு வார்த்தை பேசினா கூட மக்கள் அதை ஒன்னொன்றாக கவனிப்பார்கள். ஏனென்றால் அது அபூர்வமாக வருகிறது. ஒரு கூட்டத்தில் எல்லோரும் கசமுச என்று கத்திக்கொண்டு இருக்கும் சமயத்தில் நீ அமைதியாக இருந்து கடைசியில் எழுந்து ஒரே ஒரு வரியில் உன்னுடைய ஆழமான கருத்தை சொன்னால் எல்லோரும் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். அதுதான் குறைவாக பேசுறதென்றால் ஊமையாக இருப்பதற்காக அர்த்தமல்ல. தேவையற்ற வார்த்தைகளை குறைத்து அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் பேசுவதுதான். உனது வார்த்தைகளில் ஆழம் இருக்கும்போது அந்த இடத்தில் மதிப்பு தானாக கூடி வரும் என் செல்லமே. அதே போலத்தான் எவன் ஒருவன் தன்னைத்தானே மதிப்பதில்லையோ அவனை இந்த உலகமும் மதிக்காது. யோசிச்சுப்பார். நீ உன்மேலே சந்தேகப்பட்டா நான் இதுக்கு சரிபட்டு வரமாட்டேன், எனக்கு தகுதி இல்லை என்று நீயே உன்னை தாழ்த்தி கொண்டால் மற்றவர்கள் எப்படி உன்னை மதிப்பார்கள்? நீ உன்னை மதிக்காத வரைக்கும் உலகம் உன்னை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது. அதனால் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்திக்கொள். உன்னை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்திக்கொள். உன்னுடைய சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடு. உனக்குள்ளே ஏற்படும் தவறுகளை ஒரு பாடமாக பாரு. அதை தண்டனையாக பார்க்க வேண்டாம். உன்கிட்டயே நீ அன்பாக பேசு. உனக்குள்ளேயே அன்பாக பேசிக்கொள். உன் மதிப்பு நீ உனக்கு கொடுக்கின்ற முக்கியத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. ஆகவே உனக்குள் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பதறிக்கொண்டிருக்கின்றாய். எல்லாமே கைமீறி போய்கொண்டிருக்கிறதே என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என்று ஏன் உன்னையே நொந்து கொள்கிறாய் என் செல்லமே? இப்படியே போய்கொண்டிருந்தால் கடைசியில் என்னதான் ஆகிவிடும்? எதுதான் முடிவாக கிடைத்துவிடும்? ஒருவித பதற்றத்துடன் இருக்கிறாய். உனக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கான வார்த்தைகள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை சுற்றி எது வேண்டுமானாலும் நடக்கட்டும்,
உனக்கு எதிராக எத்தனை பேர் வேண்டுமானாலும் உனக்கு உன்னுடைய சதி வேலைகளில் ஈடுபடட்டும். என்ன சதிகளையுமே கூட திட்டம் போட்டு செயல்படுத்த முனையட்டும். நீ பதற்றப்படாமல் வருந்தாமல் சற்று பொறுமையாக மட்டும் இரு. எல்லாமும் அவர்களின் முயற்சி மட்டும்தான். உனக்கு எதிராக என்னவெல்லாம் செய்யலாம் என்று அனைவரும் ஒன்று கூடி கலந்து யோசனை செய்கின்றார்கள். எதையெல்லாம் செய்தால் நீ துன்பப்படுவாய், எதுவெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும், எதுவெல்லாம் உனக்கு வலியை கொடுக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு எனக்காக இருக்க யாருமே இல்லையே என்று வருத்தப்படுகிறாய். எனக்கு எல்லோருமே எதிரியாகளாக இருக்கின்றார்களே என்று பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, புரிந்து கொள். அவர்கள் செய்வதெல்லாம் வெறும் திட்டம் மட்டும்தான். அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் திட்டம் ஒருவேளை செயல்பட்டு விட்டாலும் கூட உனக்கு எந்த ஒருவித பாதிப்பும் கூட உன்னை நெருங்காது. அவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்யும் எல்லா செயலும் உனக்கு பாதகத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்று. ஆனால் ஒன்றே மட்டும் புரிந்து கொள் என் செல்லமே, ஒரு செயல் எப்பொழுது நடக்க வேண்டும், யாரால் நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது உன் சாயப்பா நான், உன் முருகப்பெருமான் நான் தான். ஆகவே அந்த செயலால் என்ன விளைவுகள் நடக்க வேண்டும், என்ன வினைகள் நடக்க வேண்டும், அது யாருக்கு சாதகமாக வேண்டும், யாருக்கு பாதகமாக வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்வதும் இந்த முருகப்பெருமான் தான். அவர்கள் எத்தனை பேர் கூடினாலும் சரி, எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும் சரி, அவர்களின் திட்டம் ஒருபோதும் கூட பலிப்பதில்லை. அவ்வாறே அவர்கள் செயல் செய்துவிட்டாலும் அது உனக்கு சாதகமாக மாற்றி தருவது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பு. எதுவும் உன்னை பாதிக்காதவாறு உன்னை பாதுகாப்பது எனது பொறுப்பு. யார் உனக்கு எதிராக எது செய்தாலும், எந்த வினைகள் புரிந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றித் தருவது இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு நொடி போதும். ஆகவே நிச்சயமாக உன்னை சுற்றி அத்தனை சேவகர்களை நான் நிறுத்தி வைத்திருக்கின்றேன், அத்தனை வீரர்களை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எதற்காக வீணாக பயப்படுகிறாய் என் செல்லமே? உன்னை நெருங்குவது என்பது என்னை மீறிதான் நடக்கும். அது நிச்சயமாக முடியாது. ஆகவே என்னை மீறி உன்னை தொடுவது யாராலும் உன்னை தொடக்கூட முடியாது. என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய். எதுவும் உனக்கு எதிராக நடந்து விடாது. ஆகவே இந்த மனிதர்கள் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதுவும் நிகழாமல் நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் எது செய்தாலும், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். ஆகவே நம்பிக்கை வைத்த சில மனிதர்களின் முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கும், சிலருடைய வேஷங்கள் கலைந்திருக்கும். ஆகவே மனம் வெறுத்து நொந்து போக வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக நல்லதொரு திருப்பங்கள் கிடைக்கும்படி இந்த நல்லதொரு திங்களில், நல்லதொரு விடியலில் உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றேன். கவலைப்படாதே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.